இருக்கட்டும். ஆனால் நம்ம தலைவன் முருகன் அதை விட பெரிய ஒரு பாரத்தை நமக்காக சுமந்துக்கிட்டு இருக்காரு. ஒரே விஷயம், முழு நம்பிக்கை, முருகா நீ பார்த்துக்கோ, என்றைக்கும் நான் உன் கூடயே நான் இருக்கணும். என்னோடய முழு அன்பும் முழு பக்தி உனக்காக மட்டும்தான் முருகா. எப்பவுமே நான் ஒரு விஷயம் இப்போ மட்டும் இல்லைங்க, எப்பயுமே தான். நான் எத்தனையோ கோயில்களில் கடந்து வந்து போனாலும் சரி, இந்த கோயில் சொல்கிறாங்க அந்த கோயில் சொல்கிறானுங்க, அதெல்லாம் கடந்து வந்தாலும் போனாலும் ஒரு பாடல் கூட ஒன்று வரும்ல, எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில் ஆடவில்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் எண்ணத்தில் தான் ஆடுறேன். என்ன எண்ணத்தில் ஆடுறேன்னா, என் தலைவன் முருகன் விட வேறு எந்த தெய்வமும் வசந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஒரு கம்பீரமாகவும் ஒரு வீரப்போடு தான் வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்கன்னு. முருகா எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு ஒரே தலைவன், ஒரே அரசன் முருகன், நீ மட்டும்தான். எனக்கு வலியோ துன்பமோ சந்தோஷமோ அது எல்லாமே நீ கொடுக்கறது மட்டும்தான். பரவாயில்ல, நான் இன்பமாகவே அதை எடுத்துகிட்டு எனக்கு கஷ்டம் எனக்கு வந்தால் கூட அதை நான் நேசித்து நான் அதை ஏற்றுக்கிட்டு போயிடுவேன் முருகா. ஏன்னா அது நீ என் கூட நீ பயணிக்கும் போது எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நாளைக்கு ஒரே நிமிஷத்தில் நீ நினச்சா அதை எனக்கு மாற்றி கொடுத்துருவேன். இந்த நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன். என் தலைவன் முருகனுக்காக தான் நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். என்ன இருந்தாலும் எண்ணம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. தலைவன் முருகனை விட வேறு எந்த தெய்வமும் சொந்தம் இல்லை. தலைவன் முருகனே பெருங்கடவுள். என்னையை பொறுத்த வரைக்கும் இது மட்டும்தான். என்றும் தலைவன் முருகனின் வழியில் தலைவன் முருகனுக்கு நன்றி. எல்லாரும் நல்லா இருக்கணும்.